ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சண்டே மட்டன் பிரியாணி. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி அதோடு சேர்த்திக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு ஸ்பூன் மல்லித்தூள், பிரியாணி மசாலா சக்தியில் வந்து 20 கிராம் இருக்குது. இதை நான் மறுபடியும் முழுசாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமாக காரம் இருக்காது. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கலரிட்டே இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து 4 விசில் விட்டு மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேக வச்சு போடலாம், இல்லை அப்படி கூட போடலாம். நான் வேக வச்சு போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிக்காத கெட்டி தயிராக பார்த்து ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. அதே வந்து அந்த மட்டனில் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. தயிர் போட்டால் சாஃப்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த கறி வேக வச்ச தண்ணி வந்து நான் ஒரு 4 டம்ளர் ஊற்றிக்கிறேன். நான் 1 கிலோ 4 டம்ளர் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் அரிசி ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ லிட் போட்டு